Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா homogeneous linear higher order partial differential equation with constant coefficients. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக நார்மலாக டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்ஷியல் டெரிவேஷனுக்கு ஓகேங்களா. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ டெரிவேட்டிவ் நார்மல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம். சேம் இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் இசட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போது நார்மலாக ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் இன் விச் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அக்கரிங் ஆர் all of the same order with constant coefficients are called homogeneous linear partial differential equation with constant coefficients. ஓகேங்களா. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது இல்லையா. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து சேம் ஆர்டரில் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிங்கிறத டோ பை டோ எக்ஸ்ன்னு டினோட் பண்ணலாம். டி டேஷ் அப்படிங்கிறது டோ பை டோ ஒய். ஓகேங்களா. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் சொல்யூஷன் z ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஓகேங்களா. ஸோ சால்வ் பண்ணும்போது நார்மலாக வந்து கொடுத்துருக்கிற பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷனை வந்து டின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணோம். சப்ஸ்டியூட் டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டி டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ரூட்ஸ் வந்து m1 m2 m1 நாட் ஈக்குவல் டு m2 ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5(1) ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் 5(2) ஆஃப் y ப்ளஸ் m2x. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் m1 m2 இந்த ரெண்டு வேல்யூமே சேமாக இருந்தது அப்படின்னா ரூட்ஸ் ஆர் சேம் அண்ட் ரியல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும். ஸோ 5(1) y ப்ளஸ் m1x ப்ளஸ் x இன்ட்டு 5(2) y ப்ளஸ் m1x. ஓகேங்களா. ஸோ இஃப் த ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் தட் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டான்னு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எழுதணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் 5(1) ஆஃப் y ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா எக்ஸ் ப்ளஸ் 5(2) ஆஃப் y ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜே பீட்டா எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இஃப் 3 வேல்யூஸ் ஸோ m1 m2 m3 இது மூணுமே வந்து சேம் ஈக்குவல் வேல்யூஸாக இருந்ததுன்னா 5(1) y ப்ளஸ் m1x ப்ளஸ் x இன்ட்டு 5(2) ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் x ஸ்கொயர் இன்ட்டு 5(3) ஆஃப் y ப்ளஸ் m1x. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஒரு ரியல் நம்பரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருந்தது அப்படின்னா எப்படி நம்ம டினோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 5(1) ஆஃப் y ப்ளஸ் m1x ப்ளஸ் 5(2) ஆஃப் y ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5(3) ஆஃப் y ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜே பீட்டா இன்ட்டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர் ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the first problem. So solve a dou square z divided by dou x square plus 3 into dou square z divided by dou x dou y plus 2 dou square z divided by dou y square that is equal to 0. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மில் பாருங்கள் நம்ம ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்துடைய ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ சேம் ஆர்டர் அப்படின்னா தான் நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அந்த வேல்யூஸ் அந்த ஈக்குவேஷனை வந்து ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும். ஸோ டோ ஸ்கொயர் டோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். டோ பை டோ எக்ஸுக்கு டி. ஸோ இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதால டி ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ ஒய் இன்ட்டு இசட்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போது டோ பை டோ எக்ஸுக்கு டினோ டோ பை டோ ஒய்க்கு டி டேஷ்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. ஸோ அப்போ என்ன வரும் 3 இன்ட்டு டி டேஷ் ப்ளஸ் 2 இன்ட்டு டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ டோ ஸ்கொயர் ஒய் பை டோ ஒய் ஸ்கொயருங்கிறது டி டேஷ். ஸோ டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இந்த சம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் வேரி ஆகும் உங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபர் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து வேல்யூ 0 இருந்தால் என்ன, கான்ஸ்டன்ட் இருந்தால் என்ன, சைன் டேர்மு, காஸ் டேர்மு, எக்ஸ்போனென்ஷியல் டேர்மு அதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புட் டி எம் இஸ் ஈக்குவல் டு டி, டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு, தட் இஸ் த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ டி எம்முக்கு பதிலாக, ஸோ டிக்கு பதிலாக எம்மு, டி டேஷ்க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ டி ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எம் இன்ட்டு 1 ப்ளஸ் 3m ப்ளஸ் 2 இன்ட்டு டி டேஷ் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ நான் ஃபேக்டரைஸ் பண்ணிங்க, ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 ஆட் பண்ணால் 3, ஸோ எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு -1, m2 இஸ் ஈக்குவல் டு -2ன்ற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரூட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, ரியல் வேல்யூ அண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்குது. ஸோ ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5(1) y ப்ளஸ் m1x ப்ளஸ் 5(2) y ப்ளஸ் m2x. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ m1 m2 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ என்ன வரும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 5(1) y மைனஸ், ஏன்னா m1 வேல்யூ -1, ஸோ y மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் m2 வேல்யூ -2 இல்லையா. ஸோ அப்போ 5(2) ஆஃப் y மைனஸ் 2x. ஓகேங்களா. ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் 0, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூவும் 0 தான். ஓகே. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஜென்ரல் சொல்யூஷன் z ஈக்குவல் டு 5(1) ஆஃப் y மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5(2) ஆஃப் y மைனஸ் 2x. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next sum. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சால்வ் டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாகவே வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயருக்கு டி ஸ்கொயர் வரும், அதே மாதிரி டோ ஸ்கொயர் டோ எக்ஸ் டோ ஒய்க்கு டி டேஷ்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டோ ஸ்கொயர் டோ ஒய் ஸ்கொயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டி டேஷ் ஸ்கொயர் வரும் இன்ட்டு z. ஸோ இங்கே வந்து z மிஸ்ஸிங், ஸோ இன்ட்டு z that is equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிக்கு பதிலாக எம்மும் டி டேஷ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும், ஸோ த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2, 1 இன்ட்டு 1, ஸோ 1 ப்ளஸ் 1 2 நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வருது, m is equal to -1, -1. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ரிப்பீட்டட். ஸோ ரிப்பீட் ஆகும்போது நமக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 5(1) y ப்ளஸ் m1x ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5(2) ஆஃப் y ப்ளஸ் m2x. ஸோ இங்கேயும் வந்து m1 m2 ரெண்டுமே சேம் வேல்யூ அப்படிங்கிறதால இங்கேயும் m1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கேயும் m1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 5(1) y minus x plus x into 5(2) of y minus x. So this is the complementary function. So now எப்படி வந்து நம்ம general solution find பண்ணோம், general solution is z equal to complementary function plus particular integral இல்லையா. ஸோ இங்கே complementary function தான் நமக்கு கிடைச்சிருக்கு, particular integral value 0 because the right side of the equation value 0. So அப்போ the general solution is z equal to 5(1) y minus x plus x into 5(2) y minus x. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் see the next sum. Solve டோ ஸ்கொயர் z divided by டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 into டோ ஸ்கொயர் z divided by டோ எக்ஸ் டோ ஒய் ப்ளஸ் 5 into டோ ஸ்கொயர் z divided by டோ ஒய் ஸ்கொயர் that is equal to 0. ஓகேங்களா. ஸோ now substitute the formula, substitute the values. That means டோ ஸ்கொயர் by டோ எக்ஸ் ஸ்கொயர் is equal to d ஸ்கொயர், டோ ஸ்கொயர் divided by டோ எக்ஸ் டோ ஒய் is equal to d dash, டோ ஸ்கொயர் by டோ ஒய் ஸ்கொயர் is equal to d dash ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 4d d dash ப்ளஸ் 5d ஸ்கொயர் d dash ஸ்கொயர் z equal to 0 வரும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், d is equal to m, d dash is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், m ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 5 equal to 0. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 5, ஆட் பண்ணால் -4. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் டேர்மில் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. ஸோ m is equal to -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a
அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ m வேல்யூ m is equal to minus b. ஸோ இங்கே வந்து -4 இருக்குது ஆல்ரெடி. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4 தி ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 2ab 2ac. 2 வேல்யூ வந்து 2 into a value 1 4ac divided by 2a. So 4 into 1 into 5. A value coefficient of m square 1 constant value 5. So இது a value, இது b value, இது c value. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வரும், b square minus 4ac 4 into 1 into 5 4 5 are 20 divided by 2 into a. So 2 into a value 1 substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இது அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 4 plus or minus root of minus 4 by 2. ஓகேங்களா. ஸோ இந்த 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். ரூட் ஆஃப் -1 வேல்யூ வந்து i. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 plus or minus 2i divided by 2 that is equal to, அகைன் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 கார்னர் இருக்குது, வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2 plus or minus i வரும். ஸோ இட்ஸ் லைக் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா, ஆல்ஃபா வேல்யூ 2, பீட்டா வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு நமக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 5(1) y plus alpha plus j beta x plus 5(2) y plus alpha minus j beta x. அதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 plus or minus i. ஓகேவா. அப்போ 2 plus i ஒரு வேல்யூ, 2 minus i ஒரு வேல்யூ. ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் 5(1) of y plus 2 plus i into x plus 5(2) of y plus 2 minus i into x. So this is the complementary function. So z equal to அதே வேல்யூ தான் வரும். ஏன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0 because right side of the equation வந்து 0. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா d ஸ்கொயர் d cube minus 7d d dash square minus 6d dash whole cube into z equal to 0. ஓகேங்களா. ஸோ how to find, ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் d இருக்கோ அங்கே m1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் d dash இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, ஸோ m cube minus 7m minus 6 is equal to 0. ஓகேங்களா. ஸோ நார்மலாக வந்து m ஸ்கொயர் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ m cube அப்படின்னு m cube m4 அப்படின்றது பவர் டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது m cube. ஸோ எப்படி வந்து ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் இருக்கும், நார்மல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா m cube m ஸ்கொயர் m அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அதுதான் வந்து ஆர்டர். ஸோ இதில் வந்து எல்லாத்துடைய கோஃபிஷியன்ஸ் வந்து பாருங்கள், m cube வேல்யூ இருக்குது. ஸோ m cube கோஃபிஷியன்ட் 1. ஸோ m ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் m ஸ்கொயரும் இல்லை, m ஸ்கொயர் கோஃபிஷியன்ட்டும் இல்லை, தட் மீன்ஸ் 0. 0 into m ஸ்கொயர் தான் நமக்கு என்னது 0. ஸோ m ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட்டு 0. நெக்ஸ்ட்டு m-ஓட கோஃபிஷியன்ட் -7, தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஃபிஷியன்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சிந்தட்டிக் டிவிஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து m cube அதனுடைய கோஃபிஷியன்ட் 1. ஸோ நெக்ஸ்ட்டு m ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் 0, தென் m-ஓடைய கோஃபிஷியன்ட் -7, தென் லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. ஓகேங்களா. போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பை கோட் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், m is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருது, m is equal to 1. இந்த ஈக்குவேஷனில் வந்து m equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வேல்யூவும் லெஃப்ட் சைடு வேல்யூவும் சேமாக வந்தது அப்படின்னா நமக்கு என்னது, அந்த ரூட் வந்து எடுத்துக்கலாம், அந்த வேல்யூ வந்து ரூட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ m equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 cube minus 7 minus 6. ஸோ 1 minus 7 minus 6 இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 7 minus 6 வந்து -13 plus 1. ஸோ -12 வரும். ஸோ -12 அது வந்து ரைட் சைடு ஆஃப் வேல்யூ என்ன 0. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை, எனக்கு -12 வருது, பட் த ஆன்சர் வந்து 0 வரணும். ஸோ அப்போ வந்து அந்த ரூட்டை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எம்முக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க, நாட் ஈக்குவல் டு 0 வருது. ஸோ அதனால் m is equal to -1ன்னு எடுக்கணும். ஸோ எம்முக்கு -1ன்னு எடுத்திங்கன்னா என்ன வரும், ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -1 the whole cube -1 -7 into -1 +7 -6
ஸோ இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் -1 -6 -7 + 7 that is equal to 0. ஸோ m is equal to -1 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரூட்டு. ஸோ அந்த m equal to -1 வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு சிந்தடிக் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே 0 தான் போடணும். ஸோ 0 போட்டு இதை வந்து ஆட் பண்ணுங்கள். 1 + 0 1. ஸோ நவ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 -1ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 -1 -1. ஓகேங்களா. ஸோ -1 × -1 +1 -7 + 1 -6 -6 × -1 +6 -6 + 6 0. ஸோ இந்த டேர்ம் லாஸ்ட் டேர்ம் வில் பி 0வாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 0 வருது. ஸோ அதனால் m+1 வந்து ஒரு ரூட். ஸோ ரிமைனிங் இந்த டேர்மை வந்து நம்ம ஈக்குவேஷனாக வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணலாம், இது m3. ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் m3 இல்லையா, இது m3 m², m இது கான்ஸ்டன்ட். ஸோ வந்த ஆன்சர் வந்து 3 வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போது இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, இது m டேர்மு, இது m² டேர்ம். ஸோ தட் ஆர் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ இப்போது 1 -1 -6 எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் m² கோஎஃபிஷியன்ட் 1, அதே மாதிரி -1 அப்படிங்கிறது m-ஓட கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி -6ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கிடைச்ச வேல்யூவை வந்து நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் m² - m -6 that is equal to 0. ஸோ now இப்போ இதை வந்து ஈஸியாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -1. ஸோ -3 + 2. ஸோ -3 + 2 -3 + 2 மல்டிப்ளை பண்ணும்போது -6 வந்துடும். -3 + 2 ஆட் பண்ணிங்கன்னா -1 வந்துடும். ஸோ தீஸ் ஆர் தி ரூட்ஸ். ஸோ m - 3 m + 2 = 0. ஸோ இது வந்து நான் m1 எடுத்துக்கிறேன். ஸோ m + 1 = 0, m1 = -1. ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், m = m1 = -1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, m2 = 3 and m + 2 = 0 அப்படின்னும் போது m3 = -2 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், 3 ரூட்ஸுமே m1 m2 m3 3 ரூட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ரியல். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இசட்னு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷனும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் சேம் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 5(1) y + m1x + 5(2) y + m2x + 5(3) y + m3x. ஸோ m1 வேல்யூ -1, m2 வேல்யூ +3, m3 வேல்யூ வந்து -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், complementary function or z equal to 5(1) y - x + 5(2) y + 3x + 5(3) y - 2x. This is the general solution. Okay, thank you very much.